Welcome by students, viewers and respectable people to my channel. Right, students and viewers, we are in Bio-zoology Unit 1, the first lesson. The first lesson name is Reproduction Organisms. First lesson name is Reproduction Organisms. So in Tamil, உயிரிகளின் இனப்பெருக்கம். So in this lesson, today's section, I would like to teach about just introduction and modes of reproduction. Come to the introductory part. So here, living organisms, all living organisms show a life cycle. Okay, எல்லா உயிரினங்களுமே ஷோ எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியை வெளிப்படுத்துகிறது. ஓகே, ஸோ ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஷோ எ லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் மீன்ஸ் வாழ்க்கை சுழற்சி. ஸோ த லைஃப் சைக்கிள் இன்வால்வ்ஸ், த லைஃப் சைக்கிள் கண்டைன் ஃபஸ்ட் த பிகினிங் ஸ்டேஜ் இஸ் பர்த். ஒரு உயிரினம் பிறக்கிறது, தென் growth சற்று வளர்ச்சி அடைகிறது, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் சற்று முதிர்ச்சி அடைகிறது, தென் மெச்சுரேஷன். ஸோ பாடி பார்ட்ஸ் along with reproductive organ mature. So once the reproductive organ is actually matured, okay, so the further process is reproduction, then followed by reproduction. So once the reproduction process is completed, so day by day, so once again, so maturation is continuous, finally it attain a death. Okay, so in the common process, so this is 3 mark. So what are the process found inside the life cycle? This is 3 mark question. So birth, growth, development, maturation, reproduction and death. Birth means பிறப்பு, growth means so birthக்கு அப்படி birth குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அடுத்து வளர்ச்சி. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைதல். Okay, development of body parts, then maturation, reproductive organ maturation. Next, then followed by reproduction, இனப்பெருக்கம், finally death. This kind of factor found in the life cycle. So this kind of factor actually show by all living organisms. Okay, this is 3 mark question. Here, among the 5 characters, 6 characters, reproduction is very essential because reproduction maintain their progeny. Okay, maintain their species. Okay, so this reproduction வழியாகத்தான், இனப்பெருக்கத்தின் வழியாகத்தான் இந்த அந்த சந்ததிகள், அந்த ஸ்பீசிஸ் வந்து மெயின்டைன் நிலைநிறுத்தப்படுகிறது. ஸோ அமாங் த 6 கேரக்டர், ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். சரிங்களா. ஸோ ரீப்ரொடக்ஷன் என்பது அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு. ஓகே, ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் என்பது ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ பயாலாஜிக்கல் ப்ராசஸ். சரிங்களா, இது ஒரு உயிரியல் செயல்பாடு, உயிரினங்களில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடு. இட் இஸ் ஏ பயாலாஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு ஆர்கானிசமே ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ், தன்னுடைய இளம் சந்ததிகளை உருவாக்குகிறது அல்லது இளம் சந்ததிகளை அறிமுகப்படுத்துகிறது. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ பயாலாஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ். சரிங்களா, ஸோ ரீப்ரொடக்ஷன் வழியாக ஆர்கானிசம் என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன், தன்னுடைய இளம் உயிர்களை வெளிப்படுத்துகிறது அல்லது உருவாக்குகிறது. ஸோ the young ones grow once the new gen is arrived. சரிங்களா, ஒரு ப்ராஜனி, சரிங்களா, ஒரு இளம் சந்ததி உருவாயிடுச்சுன்னா அது அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாரு. ஓகே, த யங் ஒன்ஸ், இளம் உயிரியல், த யங் ஒன்ஸ் குரோ, அந்த பிறந்த யங் ஒன்ஸ் வந்து குரோ வளர்ச்சி அடைகிறது, மெச்சூர் ஆகுது, முதிர்ச்சி மெச்சூர் ஆகுது. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் உடல் உறுப்புகளை மெச்சூர் ஆகிடுச்சு, அது ரிப்பீட் த ப்ராசஸ். அப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து மறுபடியும் அது ரீப்ரொடக்ஷனில் இருந்து டெத். இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் யங் ஒன்லேயும் சரி, ஸோ அடல்ட்லேயும் சரி, இந்த காமன் ப்ராசஸ், இந்த ஃபண்டமெண்டல் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸோ தஸ் ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன், இப்போ ரீப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாருங்கள். ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசியஸ். சரிங்களா, சிற்றினங்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. சரிங்களா, இன்கேஸ் தேர் இஸ் நோ reproduction, that means absence of reproduction means there is no progeny, there is no living things in the world. Okay, that is automatically this environment converted into abiotic environment. சரிங்களா, அதாவது ரீப்ரொடக்ஷன் ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா எந்த ஸ்பீசிஸுமே இங்கே சர்வேல் ஆகாது. சரிங்களா, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா, அப்போ ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசியஸ்.
ஸோ இப்போ இனப்பெருக்கத்தின் வாயிலாகவே சிற்றினங்களின் தொடர்ச்சி, சிற்றினங்கள் நிலையாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. நிச்சயமாங்க. நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, சில்க்வர்ம் லைஃப் சைக்கிள். ஓகே, சில்க்வர்ம் லே எக் ஆன் தி mulberry leaf. So immediately the egg catcher into larva develop into caterpillar. So caterpillar then develop into pupa. So pupa then further development to emerge a large adult moth, that means silk moth, isn't it? It's a common process. Okay, so in case there is no reproduction in the world, okay, so there is no species in the world. ஓகே, ஸோ ஆக ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் டைகர் ஆர் மேபி லயன் ஆர் மேபி க்ரோ ஆர் மேபி டீர், இதில் நீங்கள் எது எடுத்தாலும் சரி. இப்போ லயன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஸ்பீசியஸ், டைகர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்பீசியஸ், சரிங்களா? ஹியூமனுங்கிறதெல்லாம் ஒரு ஸ்பீசியஸ். ஸோ இப்போ அந்த ஸ்பீசிஸுக்குள்ளே அந்தந்த ஸ்பீசியஸ், இப்போ டைகர்னால் டைகருக்குள்ளே ரீப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா ஸோ டைகர் ஸ்பீசிஸ் ஆக்சுவலி என்ன ஆயிருங்க, எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும், சரிங்களா? ஒருவேளை டைகருக்குள்ளே ரீப்ரொடக்ஷன் நடக்கலை, நியூ டைகர் ஃபார்ம் ஆகலை, யங் ஒன் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஸோ டைகர் ஸ்பீசிஸ் இஸ் பிகம் ஏ எக்ஸ்டிங்க்ட். ஸோ அழிந்து விடும், காணாமல் போய்விடும், ஆர் மேபி என்டேஞ்சர்டாக மாறிடும். எல்லாத்துக்கும் அப்படி தான். அப்போ ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான் தன்னுடைய சந்ததிகள் நிற்கும், சரிங்களா? ஸோ தன்னுடைய யங் ஒன்ஸை, தன்னுடைய சந்ததிகளை, தன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்கை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கு தான் ஆல் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுதுங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுது. எதுக்கு? ரீப்ரொடக்ஷனுக்கு. இல்லைன்னா ரீப்ரொடக்ஷனே தேவையில்லை. ரீப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா நியூ ஆஃப் ஸ்ப்ரிங்கே இந்த வேர்ல்டுலேயும் இருக்காது. அப்போ அந்த பர்டிகுலர் சிற்றினம் வந்து ஸ்பீசிஸ் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ரிசல்ட் இன் கண்டினியூஸ்னா ஸ்பீசியஸ், சரிங்களா? சிற்றினங்களின் கண்டினியூஷன் அப்படின்னா தொடர்ச்சி. எந்த தொடர்ச்சி? ஸ்பீசியஸ், சரிங்களா? ஸ்பீசியஸ், சிற்றினங்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. கூடவே ரீப்ரொடக்ஷன்லேயே வேறு என்ன ஹெல்ப் எலாங் வித் இன்ட்ரொடியூஸ் வேரியேஷன் ஆர்கானிசம்ஸ். ஓகே, அப்போ ரீப்ரொடக்ஷனில் ஃபர்தராக அடுத்து என்ன நடக்குதுன்னா வேரியேஷன், மாறுபாடுகளும் ஏற்படுகிறது. ஸோ மாறுபாடுகள், தட் மீன்ஸ் வேரியேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் அரைவல் ஆஃப் நியூ ஸ்பீசியஸ். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ், ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ஸ்பீசியஸ், சரிங்களா? சும்மா ரீப்ரொடக்ஷன் வழியே ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆனால் மட்டும் பத்தாது. அந்த டியூரிங் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வி நீட் வேரியேஷன், சரிங்களா? அந்த வேரியேஷன் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்குது. ஸோ அந்த லிவிங் திங்ஸில் வேரியேஷன் நடந்தால் தான் ஒரு நியூ உயிரி ஃபார்ம் ஆகும். நியூ உயிரினா கொஞ்சம் இந்த ஹேபிடேட், ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஹேபிடேட் வந்து ஓரளவுக்கு கூலாக இருக்குது, நார்மல் டெம்பரேச்சர் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்னொரு 10 இயர் 15 இயர் 25 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் கழித்து நம்ம இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த ஹாட்டட் என்விரான்மெண்ட்டை, அந்த சூடாக்கிற என்விரான்மெண்ட்டை சமாளிக்கிறதுக்கு நம்ம உடம்புல இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து சமாளிக்கூட அடாப்டேஷன் இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ அந்த அடாப்டேஷன் வந்து அந்த சுற்றுச்சூழலை அது வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் வேரியேஷன்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நம்மவே வந்து இன்னொரு 10 இயர்ஸில் பயங்கரமாக எர்த்து வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் வாழ்வதற்கு நம்ம உடம்பு என்ன பண்ணும், சில வேரியேஷனை கண்டினியூ பண்ணும், சில மாறுபாடுகள் ஏற்படுத்து, சரிங்களா? ஸோ நம்ம பாடியிலிருந்து ஒரு நியூ சைல்டு ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒரு நியூ ஃபியூட்டஸ், ஒரு சின்ன ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அதில் வந்து அது பிறக்கும் போதே இந்த ஹாட்டான என்விரான்மெண்ட்டை சமாளிக்கக்கூடிய ஒரு பாடி ஃபிட்னஸ், ஒரு அடாப்டேஷன் வந்து கிரியேட் ஆகிரும், சரிங்களா? இது அப்போ வந்து கண்டிப்பாக வேரியேஷன் வி நீட், மாறுபாடுகள் என்பது அவசியம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசியஸ், சிற்றினங்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. கூடவே ரீப்ரொடக்ஷன் இன்ட்ரடியூசஸ் வேரியேஷன் இன் ஆர்கானிசம், ஸோ உயிரினங்களுக்கிடையே மாறுபாடுகளை கொண்டு வருகிறது. ஸோ திஸ் வேரியேஷன் இஸ் விச் ஆர் எசென்சியல் ஃபார், இந்த மாறுபாடுகள் எதுக்கு வேணும்னா விச் ஆர் எசென்சியல், எதுக்கு முக்கியமாக வேணுங்கன்னா ஃபார் அடாப்டேஷன். எதற்காக வேணும்? அந்த வேரியேஷன் நடந்தால் தான், அந்த வேரியேஷன் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான் பிறக்கிற சிற்றினம் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டை சமாளிக்க முடியும். ஸோ அந்த தகவமைப்பை உருவாக்க முடியும், சரிங்களா? ஸோ எசென்சியல் ஃபார் அடாப்டேஷன், சரிங்களா? அதாவது தன்னை இந்த சுற்றுச்சூழலை தகவமைத்து கொள்வதற்கும் எவல்யூஷன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட், ஒரு புதிய சிற்றினம் தோன்றுவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீசிஸுக்குள்ளே டைகர்னால் டைகர் ஸ்பீசி, இப்போ பார்த்தீங்கன்னா டைகரில் உங்களுக்கு நிறைய வெரைட்டி தெரியும். பேந்தர் தெரியும், லியோபார்டு தெரியும், சீட்டாக்கு தெரியும், பெங்காலி டைகர் தெரியும், இந்த மாதிரி நார்மல் டைகர்,
அதுக்கடுத்து பேந்தர் இந்த மாதிரி நிறைய டைகர் தெரியும் இல்லைங்களா. இந்த டைகர் எல்லாமே ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து ஒரு காமனாக ஒரு ஆன்சஸ்டர்லேருந்து வந்திருக்கு. ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருப்பாங்க. சரிங்களா. ஒன்ஸ் அப்பான் எ டைமில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் டைகர் சொன்னேன். இந்த டைகர் எல்லாம் முதல்ல வந்து காமனாக ஒரே ஒரு ஆன்சஸ்டர்லேருந்து ஒரே ஒரு பொதுவான மூதாதையர்லேருந்து உருவாகிருக்கும். ஒரு பொதுவான மூதாதையர்லேருந்து உருவாகிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதிலிருந்து எப்படி இது உருவாச்சுன்னா, ஸோ அன்னைக்கு இருந்த சூழலில் அந்த காமன் ஆன்செஸ்டர் வந்து எக்ஸிஸ்ட் அந்த வாழ்ந்த காலத்தில் எக்ஸிஸ்டிங்காக அந்த வாழ்ந்த காலத்தில் லிவிங் பீரியடில் டெம்பரேச்சரெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆகி சுற்றுச்சூழல் சிக்கலாகி ஸோ அதனுடைய உடம்புல வேரியேஷன் நடந்து அந்த வேரியேஷனால் பிறந்ததான் பேந்தரு, பெங்காலி டைகரு, ஸோ தென் வந்து சீட்டாக்கு, லியோபார்டெல்லாம் பார்த்துட்டிங்களா. இதெல்லாம் அப்படி தான் உருவாகி வந்தது. இல்லை கண்டிப்பாக வேரியேஷன் நடக்கணும். ஸோ அப்படி வந்தது எல்லாமே இப்போ இன்றைக்கி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு வந்து தகவமைச்சுக்கிடுச்சு. அன்னைக்கு என்ன சிக்கல் இருந்துச்சுன்னு தெரியாது. அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு அந்த காமன் ஆன்செஸ்டரில் ஒரு வேரியேஷன் நடந்தது. அந்த வேரியேஷனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைகர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த டைகர் வந்து இந்த சுற்றுச்சூழலை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி நீட் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் அடாப்டேஷனாக தகவமைத்து கொள்வதற்கு, அந்த சுற்றுச்சூழலை தகவமைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஸோ வேரியேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தேர் ஒன் கைண்ட். ஒரு புதிய உயிரினம் தோன்றுவதற்கும் உதவி புரிகிறது. ஓகே, நெக்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் வாட்? இனப்பெருக்க முறைகள். ஓகே, மோட்ஸ் மீன்ஸ் முறைகள். மோட்ஸ் ஆஃப் இனப்பெருக்க முறைகள், மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். லிசன், ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹேவ், எல்லா முறையிலான இனப்பெருக்கங்களும் சரிங்களா, ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹேவ் சம் பேசிக் ஃபீச்சர், சில அடிப்படையான பண்புகளை கொண்டிருக்கும். நீங்கள் எந்த ரீப்ரொடக்ஷன் எடுத்தாலும் சரி, இஃப் யூ டேக் லோயர் ஆர்கனிசம்ஸ் சரிங்களா, அமீபாலேருந்து ஸோ ஹையர் வெர்டிபிரேட் நம்ம வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் காமனாக ரீப்ரொடக்ஷன் செய்ய காமன் ப்ராசஸ் சரிங்களா. ஆனால் என்னதான் ரீப்ரொடக்ஷன் நடந்தாலும் எல்லா உயிரினங்கள்லையுமே சில காமன் ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்காக இருக்குது. ஓகே, சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆர் காமன். ஓகே, ஸோ சில ஸ்பீசிஸ் வந்து காமனாக இருக்குது. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ சரிங்களா, ஆர்என்ஏ உற்பத்தி, ஆர்என்ஏ உருவாதல், அண்ட் வாட்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஒன்ஸ் RNA synthesis begin, automatically protein synthesis begin is going on. சரிங்களா. ஸோ ஒரு ஆர்கானிசனுடைய உடம்புல RNA synthesis வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, RNA உற்பத்தி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதனுடைய கம்ப்ளீட் ப்ராசஸோட பேர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லுவோம், புரத உற்பத்தின்னு சொல்லுவோம். இப்போ RNA உற்பத்தி ஆச்சுன்னா அடுத்த நிகழ்ச்சி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து தொடங்குச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏனா டிஎன்ஏ இரட்டிப்பாக்கம், ரெப்ளிகேஷன் இரட்டிப்பாதல். எது இரட்டிப்பாது? டிஎன்ஏ. ஸோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏ இரட்டிப்பாகுது. ஃபஸ்ட்டு RNA சிந்தசிஸ், தென் ஃபாலோட் பை ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, அதாவது ஒரு ஓல்டு டிஎன்ஏ வந்து ஒரு பேரண்ட் டிஎன்ஏலேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் டிஎன்ஏ, இளம் டிஎன்ஏ சரிங்களா, நியூ டிஎன்ஏ ஃபார்ம் ஆனோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஎன்ஏ கூடிய ஒரு ஸ்ட்ராண்டு, டபுள் ஸ்ட்ராண்ட் இல்லையா, டிஎன்ஏஸ் மட்டும் டபுள் ஸ்ட்ராண்ட், அதில் ஒரு ஸ்ட்ராண்ட், அது வந்து ஒன்று வந்து டெம்ப்ளேட்டு, ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டெம்ப்ளேட், அந்த பேரண்ட் டிஎன்ஏவிலேருந்து ஃபஸ்ட்டு RNA தான் ஃபார்ம் ஆகுது. அந்த RNA தான் ஃபைனலாக வந்து என்னவாக மாறிடும்னா ஒரு நியூ டிஎன்ஏவாக மாறும். இதை காமன் ப்ராசஸ். RNA ஃபார்ம் ஆகுது, அந்த RNA மேலே சில என்சைம்ஸ்லாம் அப்படியே நகர்ந்து என்ன ஆயிரும், ஒரு நியூ டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆயிரும். இது ஆக்சுவலியாக காமன் ப்ராசஸ். இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு RNA ஃபார்ம் ஆகுது, தென் ஃபாலோட் பை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக்சுவலி அக்கர். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தென் ஃபாலோட் பை ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏனா டிஎன்ஏ இரட்டிப்பாதல், ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவாக மாறுறது. டூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ தென் ஃபாலோட் பை செல் டிவிஷன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன், செல் பிரிதல், செல் பகுப்பு நடைபெறுகிறது. அண்டு குரோத். ஓகே, அதுக்கடுத்து வளர்ச்சி அடைதல், அதுக்கடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட், அதுக்கடுத்தது இனப்பெருக்க அலகுகள் தோன்றுதல் சரிங்களா, ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த உறுப்புகள் தோன்றுதல், அண்டு தேர் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, அதுக்கடுத்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபார்ம் ஏற்பட்டு அது மெச்சூர் ஆகி அந்த 2 ரீப்ரொடக்ஷன் இணைந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெறுது. ஸ்பெர்ம் எக்ஸல் 2 ஃபியூஸ் ஆகி கருவுறுதல் நடைபெறுது. ஓகே, டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல், ஃபைனலி ஃபார்ம் ஏ நியூ இண்டிவிஜுவல், ஒரு புதிய உயிரி ஃபார்ம் ஆகுது. இதை காமனாக வந்து ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய
in the basic features. So actually 3 mark, note it. This is 3 mark question. Okay, this is the 3 mark question. This is the basic features of modes of reproduction. இது வரைக்கும் ஒரு 3 mark note பண்ணி. Okay, once again, all modes of reproduction have some basic features. What are the features? So synthesis of RNA, first features. ரெண்டாவது protein synthesis. Third one replication of DNA. Fourth one cell division. Fifth one growth. Next formation of reproductive unit. So last one is fertilization. So finally, once the fertilization is completed, so the fertilized egg develop a new individuals. This is the common features, very important 3 mark, note in. Okay, next, organism exhibit 2 major modes of reproduction. So இந்த ஆர்கானிசம் உயிரினங்கள் வந்து பொதுவாக 2 வகையான ரீப்ரொடக்ஷனை வெளிப்படுத்துது. 2 modes of reproduction already well known. Okay, so higher animals actually form a kind of reproduction. So lower animals make a kind of reproduction. So lower animals, particularly single-celled, that means prokaryotic. Okay, so some of the prokaryotes and some eukaryotes do a kind of reproduction. For example, 2 kind of reproduction. What are that means? Asexual reproduction, sexual reproduction. What are that? Asexual reproduction, sexual reproduction. Okay, come to the target part. So organism exhibit 2 major modes of reproduction. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் 2 வகையான ரீப்ரொடக்ஷனை வெளிப்படுத்துது. ஓகே, எல்லா ஆர்கானிசமும் அந்தந்த உயிரினங்களில். ஸோ ஆர்கானிசில் 2 வகையான ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட். அடுத்து ஒரு 3 மார்க் பண்ணி, இது ஒரு 3 மார்க். சரிங்களா, இது வந்து என்னது, அதுலேருந்து தொடங்குது. இப்போ பார்க்குறது ஃபஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ பார்க்குறது பாலியல் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ வாட் இஸ் மீன் பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம் ஹியர். ஸோ இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஓகே, வித்தவுட் த ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமெட் எக். ஓகே, ஸோ வித்தவுட் த ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக். ஸோ ஹியர் sperm egg formation does not found here. Okay, sperm egg formation does not here. Okay, so இங்கே வந்து sperm egg formation இங்கே சுத்தமாக கிடையாது. sperm egg இங்கே ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஸ்பெர்முங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், எக்குங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதாவது ஓவம். இது இங்கே ஃபார்ம் ஆகிறது இல்லை. அப்போ மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் தனித்தனி இல்லைன்னு இதில் நீ டிசைட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் டிட்டர்மின் பண்ணிக்கலாம். இதில் மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் கிடையாது. இந்த மாதிரி எந்தெந்த அனிமல்ஸில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுதோ அதில் மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் கிடையாது. ஒரே உயிரி, ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். சரி, அப்புறம் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணி நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், பைனரி ஃபிஷன், ஸ்போருலேஷன். சரிங்களா, இந்த மாதிரியான ப்ராசஸ். ஸ்போருலேஷனை ஸ்போரை ஃபார்ம் பண்ணி, சிங்கிள் பேரண்ட் ஒரு ஸ்போரை ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். ஃப்ராக்மெண்டேஷனாக ஸோ அந்த சிங்கிள் பேரண்ட்டுடைய உடம்பு வந்து பல துண்டுகளாக உடையும். பைனரி ஃபிஷன்னா தன்னுடைய உடம்பே ரெண்டாக உடஞ்சிடும். இது பைனரி ஃபிஷன். இதான் காமன் ப்ராசஸ். திஸ் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மேல் ஃபீமேல் பேரண்ட் ஆர் ஃபவுண்ட் செப்பரேட்லி. சரிங்களா, 2 தனித்தனியாக இருக்குது. மேல் பேரண்ட் தனியாக இருப்பாங்க, ஃபீமேல் பேரண்ட். ஸோ மேல் பேரண்ட் ரிலீஸ் ஓவம், மேல் பேரண்ட் ரிலீஸ் ஸ்பெர்ம், ஃபீமேல் ஆர்கானிசம் ரிலீஸ் ஓவம். ஸோ 2 இணைஞ்சு ஸோ அதன் வழியாக நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சுன்னா தேட் ப்ராசஸ், தேட் ஈவெண்ட் இஸ் கால்ட் வாட், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்? லிசன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை எ இனப்பெருக்கம் பை சிங்கிள் பேரண்ட், ஒற்றை பெற்றோரால், சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். சரிங்களா, சிங்கிள் பேரண்ட். சரிங்களா, இந்த ரீப்ரொடக்ஷனில் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான், சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகிறாங்க. இங்கே வேறு என்ன கிடையாது கூடவே, வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். இங்கே வந்து கேமிட் உருவாவது கிடையாது. என்ன உருவாவது கிடையாது, அதாவது ஸ்பெர்ம் செல் கேமிட்னா ஸ்பெர்ம் செல் எக்ஸெல் 2 சேர்த்து கேமிட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸெல் ஸ்பெர்ம் செல்
ஃபார்மேஷன் டஸ் நாட் ஹியர், இங்கே கிடையாது. ஓகே, அருமையாக கொடுத்துருக்காங்க பாரு. ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன் இஸ் கால்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன சொல்லுவா? ஏசெக்சுவல். இதுதான் பாலியல் இனப்பெருக்கம். இங்கே பால் செல்கள் உற்பத்தி ஆவதில்லை, ஸ்பெர்ம் எக் செல்கள் உருவாவது கிடையாது. டஸ் ஓகே, there is no formation of sperm and egg cells. Okay, so reproduction by single parent. Here same time, so once the offspring is formed, சரிங்களா, through asexual reproduction, asexual reproduction வழியா offspring ஃபார்ம் ஆகிட்டா the offspring produced are genetically identical. இந்த ப்ரொடியூஸ் ஆன ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்னா ஜீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஒத்து இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் ரெண்டாக உடஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு பேரண்ட் ஒரே பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் ரெண்டாக உடஞ்சா அதில் எத்தனை ஜீன் இருக்குது அந்த ஜீன்கள் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ரெண்டு அந்த பிறந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகுது. இங்கே தான் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் இணைஞ்சினா தான் ஸ்பெர்ம் எக் இணைஞ்சதுன்னா வேரியேஷன் நடந்து ஒரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகல, இது டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகல. இங்கே தான் ஒரே உடம்பு ரெண்டாக உடையுது, ஒரே சிங்கிள் பேரண்ட்டிலிருந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹியர் த ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூசர் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஜீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பேரண்ட்டினுடைய ஜீன்கள் எத்தனை இருந்துச்சோ எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த பிறந்த இளம் சந்ததிகள் ஆஃப்ஸ்ப்ரிங்லேயும் அந்த ஜீன்கள் அதே மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் ப்ரொடியூசர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்னா ஜீன்கள் குரோமோசோம் டிஎன்ஏ எல்லாம் ஒரே மாதிரி. தேட் இஸ் ஆக்சுவலி க்ளோன்னு சொல்லலாம், க்ளோன்கள். சரிங்களா, ஒரே பெற்றோர் ரெண்டாக உடஞ்சா க்ளோன் தான் கிடைக்கும், ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் யூஸ்வலி பை எ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் செல் டிவிஷன் நடக்கும். எந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பை ஏ மைட்டாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன். ஓகே, ஸோ ஒன்றா என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இதில் நடக்குது. இதில் யூஸ்வலி எந்த செல் டிவிஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைட்டாட்டிக் நேரடி செல் பகுப்புன்னு சொல்லும். ஏ மைட்டாட்டிக் டிவிஷன் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஏ மைட்டாட்டிக் டிவிஷன், மைட்டாட்டிக் டிவிஷன், மியாட்டிக் டிவிஷன், இந்த மாதிரி செல் டிவிஷன் தெரியும் இல்லையா? இதில் மியாட்டிக் டிவிஷன் வந்து ஹையர் அனிமலில் தான் நடக்கும். சரிங்களா, அதாவது மேல் ஃபீமேல் தனியாக இருக்கலாங்களா அவங்கள மட்டும்தான் நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மியாட்டிக் நடக்கும். ஏ செக்ஸுவலில் ரெண்டு செல் டிவிஷன் தான் நடக்கும். மைட்டாட்டிக் டிவிஷன், ஏ மைட்டாட்டிக். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவிஷன் இஸ் ஏ மைட்டாட்டிக், தென் mitotic. So both division actually occur in asexual reproduction here. So asexual reproduction is usually by asexual reproduction எதை பயன்படுத்தி நடக்குதுன்னா by amitotic or mitotic. amitoticனா மறைமுக செல், நேரடி செல் பிரிவு. மைட்டாட்டிக் அப்படின்னா மறைமுக செல் பிரிவு. இந்த ரெண்டு செல் டிவிஷனை பயன்படுத்தி தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சக்ஸஸ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் இது என்ன சொல்லலாம்னா த டிவிஷன் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா ஏமைட்டாட்டிக் இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் தன்னுடைய உடல் செல்கள் தன்னுடைய உடலே ரெண்டாக உடையிறதுனால அந்த உடம்பை வந்து நம்ம பாடி செல்னு சொல்லுவோம். ஏன்னா அது லோயர் அனிமல் தான் நடக்கும் பாடி செல். சரிங்களா, அந்த பாடி செல் வந்து ரெண்டாக உடையிறதுனால இந்த டிவிஷனை சொமாட்டிக் செல்னு சொல்லலாம். ஓகே, ஆல்சோ சொமட்டோஜெனிக்னு சொல்லலாம். சொமாட்டிக் செல் உடல செல்கள் அந்த உடம்பே ரெண்டாக உடையிறதுனால உடம்பை சொமாட்டிக் செல்னு சொல்லுவோம். அந்த உடலை செல்லே ரெண்டாக உடஞ்சி ஒரு நியூ ஆர்கன் செல்லு உடலை செல்லே ரெண்டாக துண்டாக உடையறிஞ்சதுன்னா துண்டாக ஃப்ராக்மெண்ட் ஆனால் ரெண்டாக உடஞ்சதுனாலோ அதனால் அது என்ன சொல்லணும்னா ஸோ பாடி செல் உடையிறதுனால சொமட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் சொல்லலாம். இப்படியும் கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை சொமட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் எழுத்து இல்லை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் எழுதுன 3 மார்க் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதுங்க 3 மார்க். வாட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் வாட் இஸ் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் ஆர் வாட் இஸ் மீன் பை சொமட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் கேட்டால் மேலே குறிச்சு இல்லைங்களா டாப்பில் அதுலேருந்து இது வரைக்கும் எழுதுன 3 மார்க். ஓகே, ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுங்க? ஸோ மைட்டாட்டிக் டிவிஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து எதுலேருந்து வந்துச்சு? சொமாட்டிக் செல்லேருந்து வந்துருக்குது. அதான் அந்த உடம்பே ரெண்டாக உடையினால அது சொமாட்டிக் செல்னு சொல்லலாம், உடலை செல்னு சொல்லலாம். ஸோ அந்த உடலை செல்லேருந்து வரதுனால சொமட்டோஜெனிக்னு சொல்லலாம் ஆர் மேபி பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஓகே, ஹியர் இதோட வந்து என்ன முடிஞ்சுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஹியர் வென் 2 பேரண்ட் பார்ட்டிசிபேட். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட் வந்து பார்ட்டிசிபேட், 2 பேரண்ட் வந்து சந்திக்கிறாங்க. மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட், ஆணும் பெண்ணும் சந்திக்கிறார்கள். வென் 2 பேரண்ட் பார்ட்டிசிபேட் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இன்வால்விங் 2 டைப் ஆஃப் கேமிட்ஸ். ஓகே, ஸோ அப்படி 2 பேரண்ட்டும் வந்து சந்திக்கும் போது ஸ்பெர்ம் வந்து ஷேர் ஆகுது ஃபீமேலுக்கு.
சரிங்களா. மேல் வந்து தங்கிட்ட இருக்கிற ஸ்பேமை ஃபீமேலுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, பகிர்ந்து அளிக்கிறாங்க. ஸோ அந்த உள்ளே போன ஸ்பேம் வந்து ஃபீமேலுடைய அந்த எக்குங்கிற கேமெட்டோட இணைஞ்சு ஃபெர்டிலைசேஷன் நடந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. திஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் வாட்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். திஸ் இஸ் ஆக்சுவலி 3 mark. What is sexual reproduction? This is actually 3 mark. What is sexual reproduction? When two parents participate in the reproduction process. Okay, so when two parents participate in the reproduction process. Okay, when two parent ரெண்டு பேரண்ட் பார்ட்டிசிபேட் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் ஓகே இன்வால்விங். அப்போ என்ன நடக்கணும், இதில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 types of gametes. சரிங்களா. அப்போ 2 gametes சந்திக்கிறாங்க. 2 types of gametes, sperm eggs are actually participate. Oh, this kind of reproduction is called what? Sexual reproduction. பால் இனப்பெருக்கம் என்கிறோம். Okay, actually 3 mark. So this modes of reproduction someday ask 3 mark, okay, or 5 mark. Okay, so today topic is over. Okay, study well. We will meet next class in next video, different heading, different explanation. Thank you. Keep watching.